ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன கண்டென்ட் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் மத்தியில் எதெல்லாம் கெத்தா பார்க்கப்படுது, இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளை வந்து இந்த ஊர் உலகத்தில் நம்மளை வந்து மாசாக நினைக்கிறாங்க, நம்மளை வித்தியாசமாக பார்க்குறாங்க, நம்மளை கௌரவமாக பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு போலியான நம்பிக்கையில் வாழக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து முடியை தாறுமாறாக வெட்டிக்கிறது, தாறுமாறாக வெட்டிக்கிட்டு முடியில் வந்து வித்தியாசமாக வந்து கலர் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சான் அப்படின்னா நம்மளை அந்த ஊர்வலம் வித்தியாசமாக பார்க்க நம்ம கெத்தாக இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது கெத்து கிடையாது. அப்போ இதுதான் கெத்து. அடுத்து சில இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க, சிகரெட்டை நல்லா சின்ன வயசுல சிகரெட்டை ஊதிக்கிட்டு தெரிஞ்சோம்னா அதுதான் கெத்து, சிகரெட்டு பிடிச்சோம்னா நம்ம தான் பெரிய ஆளு அப்படின்னு சில இளைஞர்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கெத்து கிடையாது. அப்போ இதுதான் கெத்து. சில இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க, நல்லா மூக்கு முட்டை சாராயத்தை குடிச்சுவிட்டு சரக்கை குடிச்சுவிட்டு அளப்பறையை கொடுத்துக்கிட்டு தெரிஞ்சான் அப்படின்னா அதாண்டா பெரிய மனுஷத்தன்மை, அதாண்டா கெத்து அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுவும் கெத்து கிடையாது. அப்போ எதாண்டா கெத்து அப்படின்னு கேட்டால், அடுத்து கஞ்சா குடிச்சுவிட்டு ஊருக்குள்ளே வந்து 4 பேரை இழுத்து போட்டு அடிக்கிறது வைக்கிறது, இதாண்டா கெத்து. அது மாதிரி கஞ்சாதான், அதாவது சொர்க்கம் நரகம்ங்கிறாங்க. இந்த சொர்க்கம்னு வார்த்தையில தான் கேள்விப்பட்டிருக்கான். கஞ்சா குடித்தா அதாண்டா சொர்க்கம் அப்படின்னு சில இளைஞர்கள் அதையே பின்பற்றி போதைக்கு அடிமையாகி அதான் கெத்துன்னு ஒரு சில இளைஞர்கள் வாழ்கிறாங்க. அதுவும் கெத்து கிடையாது. அப்போ எதுதான் கெத்து, ஒரு போதையை போட்டு எவனோட வம்புழுத்து அடிதடி பிரச்சனையில் இறங்கி எவனாவது கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனோன்னா அதுதான் கெத்து அப்படின்னு ரவுடிசத்தோடு வாழ்கிறது, அதுவும் கெத்து கிடையாது. அப்போ எதான் கெத்து, ஜெயிலேருந்து நீ வந்ததுக்கப்புறம் இந்த பாதிக்கப்பட்ட கோர்ஸ் என்ன பண்ணுற 4 பேர் சேர்ந்து உன்னைய கோர்ட்டு வாசல்லையோ இல்லை ஒரு பப்ளிக் பிளேஸ்லையோ வச்சு வெட்டுறாங்க. அப்போ என்னாச்சு, சின்ன வயசுலேயே உயிரிழக்க வேண்டிய சூழல் உருவாகுது. இதுவா கெத்து? இதுவும் கிடையாது கெத்து. அப்போ எதான் கெத்து, நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போய் நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும். நம்மளை நம்பி இருக்கக்கூடிய அம்மா அப்பா மனைவி இப்படி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் இவங்களையும் நல்லா பார்த்துக்கிட்டு வாழ்நாள் முழுக்க ஒழுக்கத்தோடு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வாழ்ந்தோம்னா அதுதான் கெத்து. இப்போ இதெல்லாம் கெத்து கிடையாது. இதெல்லாம் வந்து சும்மா வந்து சினிமாவில் வர்ற காட்சிகள் மாதிரி, இதெல்லாம் வந்து நிரந்தரம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா வாழ்க்கையில் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தான் ஏற்படுத்துமே தவிர நம்ம வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக இருக்க விடாது. ஏன்னா ஒரு மனிதன் வாழ்கிறது எதுக்காக, மகிழ்ச்சிக்காகவும் நிம்மதிக்காகவும் தான் நம்ம வாழ்கிறோம். அந்த மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் குலைக்கிற மாதிரி செயல்கள் தான் இந்த நான் சொல்லிட்டு வந்த செயல்கள் எல்லாமே கெத்துன்னு. அதனால் நல்லா படித்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு போங்க. உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை கண்டுபிடிச்சி அதன் வழியிலையும் நீங்கள் டெவலப் ஆகலாம். டெவலப் ஆகி பெரிய உச்சத்துக்கு போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதான் வந்து கெத்து. ஊருக்கும் கெத்து, உங்களுக்கும் கெத்து, உலகத்துக்கும் கெத்து. அதனால் கெத்துன்னு இந்த மாதிரி 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத செயலை பண்ணாதீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பைக்கில் ரேஸு ஓட்டுறேன் அப்படிங்கிற பேரில் போய் யார் மேலே இடித்து அவங்களும் உயிர் போய் ஆப்போசிட்டில் வரவங்களும் உயிர் போய் அந்த மாதிரிலாம் நடக்குது. அந்த மாதிரியும் பைக்கு சாகசம்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க நண்பர்களே. வந்து உயிர் வந்து போனால் வராது. ஏன்னா நேரம் கூட போனால் நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரம் போனால் அடுத்த நாள் 1/2 மணி நேரத்தில் இருந்தே ஒன்று பண்ணிக்கலாம். ஆனால் உயிர் போனால் வராது நண்பர்களே. அதனால் வந்து கெத்துங்கிறது நல்லா உழைச்சி ஒரு பெரிய உச்சத்துக்கு போடுறது தானே தவிர இந்த மாதிரி சில்லண்டி காரியம் பண்ணுறதுலாம் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இது மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.